யாழ்ப்பாணம் டு அக்கரைப்பத்து பஸ் மத்துக்கமையில இருந்து யாழ்ப்பாணம் வந்து அந்த பஸ்ஸில் இருந்த பிரயாணிகள் எல்லாருமே வந்து இறக்குறாங்க. அடிச்சு அரைச்சி இன்னொரு உயிரை காப்பாற்ற போகும்போது இன்னொரு உயிர் பாதிக்கப்படுறது. ஒரு உயிருக்காக வேண்டி பல உயிர்களோடு சேர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற அரச பேருந்தும் மத்துக்கமையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த தனியார் பேருந்தும் அந்த விபத்துக்குள்ளா இருக்கு. எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு நடந்த ஒரு விபத்து இப்போதான் நடந்தது அப்படிங்கிறதுனால போலீஸ் யாருமே வந்து வரல. இன்னும் பெரிய சத்தமாக டோர்னு சத்தமாக கட்டுது. நாங்கள் டயர் வடிச்சிட்டோம்னா நினைச்சிட்டோம். பேருந்தும் தனியார் பேருந்தும் வந்து ஒன்று போட்டி ஓட்டு ஓடிக்கொண்டிருப்பாங்க. இறக்கி இருந்தா இந்தியாவுக்கு 100 கணக்கான உயிர்கள் போயிருக்கு. வணக்கம், இது தமிழ் தரணியில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, ரீசெண்டாகவே நம்மளோட சேனலில் நிறைய விபத்து வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இலங்கையில் ஆங்காங்கே தினம் நிறைய விபத்துக்கள் நடந்தாலும் குறிப்பாக வந்து இலங்கையில் யாழ்ப்பாண பக்கம் இருக்கக்கூடிய இந்த A9 வீதியில் அடிக்கடி நிறைய விபத்துகள் நடந்து கொண்டிருக்கேன். அதான் நீங்கள் நிறைய நியூஸ்கள் வந்து அந்த A9 நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வந்து அது ஒரு என்ன சொல்கிறேன், அது வந்து அந்த ஒரு முக்கியமான பாதைன்னு வந்து சொல்லலாம். இங்கேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கண்டி வரைக்கும் போக நினைக்கிறேன் அந்த பாதை. ஸோ அப்போ முக்கியமான பாதை. அப்போ இதிலிருந்து நிறைய பேர் வந்து ஸோ அந்த வீதியில் நடக்கிற விபத்தை வந்து பெருசாக பார்ப்பாங்க. வந்து பெருசாக நிறைய பயணங்கள் அந்த இடத்துல நடக்கிறதால வந்து அந்த நிறைய விபத்து ஏற்படுறதுன்னு சொல்லலாம் வந்து. ஸோ ஆனால் இலங்கை பூராவும் வந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய விபத்து சம்பந்தமாக வந்து நாங்கள் எடுத்து போட்டிருக்கோமே. ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு நாங்கள் கண்ணால் கண்ட செய்தி. அதை தாண்டி வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த கால்நடை வளர்ப்பு இருக்குது தானே, அதில் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குது. சில டைமில் வந்து இதை வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதால் வந்து ஒரு விபத்துண்டு வந்து இதை சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விபத்து சம்பவத்தை தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு உயிருக்காக வேண்டி பல உயிர்களோடு சேர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற அரச பேருந்தும் மத்துக்கமையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த தனியார் பேருந்தும் அந்த விபத்துக்குள்ளா இருக்கு. அங்கே வந்து எந்த உயிர் சேதம் வந்து இடம்பெறல. அவங்க எதை நினைச்சு அந்த விபத்து உள்ளாயிச்சோ அந்த உயிரும் வந்து பாதுகாப்பாக வந்து மீட்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அது சம்பந்தமாக வந்து நீங்கள் கண்டினியூ அந்த ஒரு வீடியோ பார்க்கலாம். எப்படி அடி வந்திருக்கு? யாரு மதப்புல மாடு வாங்கிட்டாமா? மாடு பாஞ்சியாடா இந்த அளவுக்கு அடி விழுந்துருக்கு. மாடு பாஞ்சு அங்கே இருக்கு. ஓ, மாடு அந்த பக்கம் ஒரு மாடா இந்த ஒரு பக்கம் இந்த பைக் நிப்பாட்டியில வேலை ஒருத்தருக்கு ஒன்றும் ஆகலை. அதுக்கு முன்னுக்கு அடி விழுந்துருக்கா? இன்னைக்கு பஸ் டிராபிக் ஆயிடுச்சு. ஸோ இது அடி கட்டு மாட்டி வந்துருக்கு சொல்றாரு. மதுக்கமை யாழ்ப்பாணம். ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது இந்த இடத்துல, நடு ரோட்டில் அடித்த பிரேக்கு பாருங்கள். அங்கேருந்து வந்திருக்கு பிரேக் அடிச்சு அடி. அவ்வளோ தூரம் வந்து அடித்து அரைச்சி வந்திருக்கு. அடித்து அரைச்சி கடைசியாக வந்து இந்த இடத்துல தான் ஃபைனலாக வந்து நிறுத்திருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கூட அவ்வளோ தூரம் வந்து அடித்து அரைச்சி வந்திருக்கான்னு சொன்னால் டிராஃபிக் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. வாகனங்கள் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது.
என்னதான் இன்னும் போலீஸ் ஆஃபீஸர் யாருமே வந்து வரல, ஸ்பொட்டுக்கு வரல. இப்போ தான் நடந்தது அப்படிங்கிறதுனால போலீஸ் யாருமே வந்து வரல இன்னும். அதனால் வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு தெரியாது. யாழ்ப்பாணம் டு அக்கரைப்பத்து பஸ், மட்டக்களப்பு போகிற பஸ். எல்லாருமே வந்து இறக்குறாங்க, வேறு வழி இல்லை. இறக்கி அந்த பஸ்ஸுக்கு வந்து மாற்றுறாங்க. சடன்னு இந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ண எல்லாருமே வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தவங்க எல்லாருமே வர்றாங்க. இந்த பஸ் வந்து மட்டக்களப்பு போகிற பஸ் நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து மட்டக்களப்பு போகிற பஸ்ஸு. ஸோ யாழ்ப்பாணம் டு அக்கரைப்பத்து பஸ்ஸு எல்லோரும் இறங்கிட்டாங்க. நான் போகிறதுக்கு வந்து வழியில் இனி வார பஸ்ஸில் வந்து அப்படியே மாறிட்டு போகணும். ஸோ ஸ்பாட்டில் நிற்கிறதுனால வந்து அப்படியே டிராஃபிக் ஆகிட்டு நிற்கிது. சரி, கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. அந்த பஸ் வந்து அங்கேருந்து தடுமாறி வந்திருக்குன்னு சொன்னால் மாடு பாஞ்சதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே இது வரைக்கும் அப்படி வந்து தடுமாறி போயிருக்குது. ஓகேன்னு சொன்னால் அவங்க அந்த பஸ்ஸிலேருந்து வந்திருக்காங்க, அதாவது மதுக்கமையிலேருந்து வந்த பஸ்ஸிலேருந்து வந்திருக்காங்க. மாடு தான் பாஞ்சதான் வந்து சொல்கிறாங்க. அங்கேருந்து வந்துருக்கு பாருங்க, இவ்வளோ தூரத்துலேருந்து இறைச்சி போயிருக்கு. நடுவழியில் இந்த வாகனம் நிற்கிறதுனால வந்து இப்போ பயங்கர டிராஃபிக் ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னால் A9 வீதின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் வந்து பயங்கரமாக வந்து வாகனங்கள் அதிகமாக வந்து போய்கொண்டே இருக்கிறது ஃபுல் டைம் வந்து. ஸோ அதனாலே வந்து இந்த இடத்துல அப்படியான விபத்துக்கள் அடைந்தால் உடனே வந்து அந்த வாகனங்கள் வந்து அப்புறப்படுத்திடணும், அதாவது கிளியர் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பயங்கர டிராஃபிக் ஆயிரும். அதனால தான் இப்போ வந்து இந்த அளவுக்கு டிராஃபிக் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்துக்கமையிலேருந்து யாழ்ப்பாணம் வந்து அந்த பஸ்ஸில் இருந்த பிரயாணிகள் எல்லாருமே இறங்கி அங்கேருந்து பஸ் வந்ததுனால அவங்க எல்லாருமே வந்து பஸ் மாறி போயிட்டாங்க. ஆனால் இதில் வந்தவங்க எல்லாம் வந்து அக்கரைப்பத்து வரைக்கும் போகிற பஸ், இது யாழ்ப்பாணம் டு அக்கரைப்பத்து வரைக்கும் போகிற பஸ். ஸோ அவங்க வந்து தூர பயணம், அதாவது அக்கரைப்பத்து அங்கே மட்டக்களப்பு பக்கம் போகக்கூடிய பஸ், அந்த பேருந்து ஏதாச்சும் வந்தால் தான் அந்த பேருந்தில் தான் இவங்க வந்து மாறி போக இயலும். அது வரைக்கும் அவங்க இந்த இடத்துல வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. மற்ற விஷயங்களில் வந்து சார்பான மற்ற விஷயங்களில் வந்துட்டு மத்துக்கமட்டோ யாழ்ப்பாணம் பஸ்ஸு ஓட்டிக்கொண்டு வந்த சாரதியும் அந்த கண்டக்டர் அவங்களும், அதே மாதிரி அக்கரைப்பத்து டு எஃப்னா, அதாவது எஃப்னா டு அக்கரைப்பத்து இந்த பஸ்ஸை ஓட்டிக்கொண்டு வந்த டிரைவரும் கண்டக்டரும் வந்து அவங்களுக்குள்ள வந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் அதில் பிரயாணம் பண்ண பயணிகள் தான் வந்து இப்போ சிரமத்துக்குள்ளே வந்து உள்ளாகுவாங்க. இப்போ வேற ஒரு பேருந்து வந்து வரும் வரைக்கும் அவங்க வந்து இதில் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வெயிட் பண்ணி அடுத்த பேருந்துக்கு அவங்க மாறணும். நல்ல வேளை எந்த பிரயாணம் பண்ண யாருக்குமே வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிற கவலைக்கிடமான வகையில் வந்து எதுவுமே வந்து நடக்கலை. ஸோ அது வரைக்கும் வந்து திருப்தி, சந்தோஷம். பட் வந்து இப்படிதான் மேலே ஓட்டி கொண்டு போகும்போது நம்ம எப்போவுமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் யாரில் கவனக்குறை அப்படி சொல்லி வந்து நம்ம சொல்லிடலாம். என்ன சொன்னால் அவங்க சொல்கிறாங்க மாடு தான் பாஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாரில் கவனக்குறைன்றலாம் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஆகையினால வெயிட் பண்ணி அவங்க மற்ற பேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா சரி தான். அங்கேயே நிற்கிறாங்க பாருங்கள், அங்கேயே நிற்கிறாங்க. அந்த பேருந்தில் வந்தவங்க வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த அரசு பேருந்தில் வந்தவங்க எல்லாரும் வந்து அங்கே நிற்கிறாங்க. நல்ல வேற முன்புறத்தோட போயிடுச்சு. இந்த அடிபட்டது வந்து இந்த ஒரு முன்புறத்தோட போயிருந்தனால பிரச்சனை, ஆபத்துக்கள் எதுவுமே வந்து சேரலை. அது வெறுமனே பேருந்தோட வந்து போயிடுச்சு. பயணிகளுக்கு யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயா, நீங்கள் இருந்தீங்களா பஸ்ஸுக்குள்ள?
பஸ்ஸுக்குள்ள இருந்தீங்களா? என்ன நடந்தது ஐயா? தெரியல அங்கால மாடு பாஞ்சோன்னு பஸ் மாட்டுக்கு சைட் கொடுக்க சைட் கொடுத்து உள்ள வந்தோடனே எங்களை சிட்டி பஸ் போக இடிபட்டு. நீங்க சிடிபில இருந்து நாங்கள் சிடிபியில் இருந்தோம். எங்க பிரயாணம் பண்றீங்க? யாழ்ப்பாணம் இருந்து இங்கே பவுனியா பக்கம் போகிறோம். பவுனியா பக்கம் போறீங்க? இங்கே இது பவுனியா அங்கே வந்து அவருக்கு மாடு வந்துட்டுது. மாடு வந்தோடனே சைட் கொடுக்க மாட்டுக்கு சைட் கொடுக்க போக இஞ்சா திருப்பி பஸ் மங்கட பஸ்ஸும் வேற மோதப்பட்டுன்னு சொன்னவங்க நான் காணையில். நீங்க மாட்ட காணல? நான் காணையில் மாட்டேன். இப்போ என்ன நடந்துன்றது தெரியா உங்களுக்கு? அடிபட்டு இல்லை, நான் உள்ளே இருந்து தெரியல. முன்னுக்கு நின்று மறைஞ்சிட்டு உங்களுக்கு ஒருத்தர் பிரயாணியில் ஒன்றும் இல்லை. ஒரு தக்கு நல்ல வேலை. ஒரு தக்கு ஒன்றும் இல்லை. பத்திரமா டிரைவர் நல்ல டிரைவர் மேலே பத்திரமா எடுத்துட்டு. ஏன்னா தச்சையில தான் மோதப்பட்டா மாடு வந்து பாஞ்சாலான்னு சொல்லி சொன்னவங்க. அப்போ இப்போ நீங்க இப்போ அடுத்த கட்டமா இப்போ என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறது, நாங்கள் அடுத்த பஸ்ஸில் போகணும், இல்லாட்டா இஞ்சால போக முடியாது. யாழ்ப்பாணம் இது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் தீர்மானிக்கிறேன். இது வரைக்கும் நீங்க பிரயாணம் பண்ணும்போது இப்படி நடந்திருக்கா? இல்லை இல்லை, இதான் முதல் ஆக்சிடென்ட். பொதுமக்கள் சார்பில் இப்படி பேருந்து ஓட்டுறவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? இல்லை இல்லை, அவங்க இவ்வளோ பத்திரம் ஓடித்தான் செய்கிறாங்க. தற்செயலாக நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் எல்லாரும் அவங்களும் அவங்களோட உயிர் அதுக்குள்ளே இருக்குத்தான். அப்போ அவங்களும் தங்களை மதிச்சு தானே ஓடுவாங்க. அதில் டிரைவர் மாதிரில எந்த பிள்ளையும் இல்லை. அது நாங்கள் குடிச்சு எடுத்துட்டு ஓடினா தான் அதாவது மற்றபடி இது தற்செயலாக நடக்கிற ஒரு இன்னொரு உயிரை காப்பாற்ற போகும்போது இன்னொரு உயிர் பாதிக்கப்படுறது ஏதாவது அது அவன் மனிதனை தான் குறிக்கும். மறுபடி அதுக்கெல்லாம் டிரைவர் மாதிரி இவங்க இப்படி நடந்திருக்காட்டி ஒரு மாடு அந்த இடத்துல செத்துருக்கும். எல்லாம் உயிர் தானே. அது மேலே நன்றி சொல்லணும் டிரைவர் மாதிரி. அது தற்செயலாக ஏதோ அவங்களோட விதியும் காலமும் நேரமும் வரும்போது தற்செயலாக நடக்கிற விஷயங்கள்லாம் நல்ல வேலை கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கணும். அதான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு பிரியாணி கூட அடிபடையிலைங்கிறது நல்ல விஷயம். நானும் பயப்பட்டதுன்னு சொன்னா ரெண்டு பக்கம் பஸ் வந்து இந்த அளவுக்கு பெரிய சத்தமாக டோர்னு சத்தமாக கட்டுது. நாங்கள் டயர் அடிச்சிட்டோம்னு நினச்சிட்டோம். பஸ் கடந்துட்டுது. நீங்க உள்ள மாட்டிப்பட்டு உள்ள இருந்ததால என்ன நடந்தது? பின்னுக்கு தான் அடிபட்டது. அப்போ கடந்து வந்துட்டுது. அப்போ நாங்கள் நினச்சோம் பஸ் தான் படிச்சோம், இது டயர் தான் படிச்சோம் உள்ள. ஆனால் நாங்கள் முன்னுக்கு அடிபட்டா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ எங்களை கடந்து பஸ் போயிட்டுது. அப்போ பின்னுக்கு வந்த இடத்துல நீங்கள் அடிபட்டுருக்கு. அப்போ நாங்கள் இதுதான் முதல் சீட்டு. மேல பேருந்து ஓட்டி அந்த ஓட்டுநர்களுக்கு நன்றி சொல்லி. ஆனால் பார்த்து அந்த பக்கம் பள்ளம் சப்போஸ் இப்படி இவ்வளவு தூரம் நாங்கள் தான் யோசி இந்தியாவில் வச்சு இறக்கி இருந்தோம். இந்தியாவுக்கு 100 கணக்கான உயிர்கள் போயிருக்கு. அங்கால உறக்கினாலும் அந்த உயிர்களுக்கும் அது அங்கால பக்கம் அந்த ட்ரக் ஆனா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சமாளிச்சு பாதுகாப்பா கொண்டுட்டு. நீங்க எந்த பக்கம் பயணிச்சீங்க? இப்போ நாங்க பவுனியா தான். நீங்க பாத்தீங்களா என்ன நடந்துன்றது? மாடு குறுக்க வந்தது, டிரைவர் வண்டி எடுத்தவர், அதுக்கு பிறகு இந்த பஸ் வந்து அடிச்சது. இந்த பஸ் வந்து யாருலயும் மிஸ்டேக் சொல்லல. ஏன்னா 2 பேரும் மாட்டுக்காக உயிருக்காக. ஆனா மாட்டுக்கு மேல ஏறி இருந்தாலும் அதுவும் பஸ்ல வச்சுக்கு பாதிப்பு நடந்திருக்கும் தெரியாது. என்ன நடந்திருக்குன்றது தெரியாது. ரொம்ப தூரம் அவங்க இருந்து இறங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பிரேக் இது இழுபட்டு இருக்கும். மற்றபடி டிரைவர் மாறல எந்த பிள்ளை நான் நீட்டா தான் ஓடிக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்க சொன்னால் பேருந்து ஓட்டி அந்த ஓட்டுநர்கள் எந்த ஒரு பிள்ளையுமே வந்து கிடையாது. உண்மையில் அவங்களோட உயிர்களை பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து ஒருத்தருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத அளவுக்கு ஓட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க சொன்னால் பாடலாம். சப்போஸ் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண இயலாத அளவுக்கு அந்த பக்கம் போயிருந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாதான். அப்போ வந்து அவங்க அளவான ஒரு வேகத்திலாம் வந்திருக்காங்கன்னு மட்டுப்படுத்தப்பட்ட வேகத்தில் வந்ததுனால தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதிவேகமாக வந்திருக்க வந்து அந்த பக்கம் வந்து தடம் போறோன்றிருக்கும். பட் அப்படி எதுவுமே நடக்கலை. ஓகே, அது வரைக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லணும். உண்மையில் வண்டி ஓட்டி வந்த ஓட்டுநர்களுக்குமே நன்றி சொல்லணும். ஸோ அந்த இந்த நிலைமையில இருக்கு. இனி அடுத்த கட்டமாக அது என்ன செய்வாங்கன்னு சொல்லி தெரியாது. ஓகே, இப்போ அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை வந்து அப்படி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அந்த அரசு பேருந்தில் பயணம் மேற்கொண்டவங்களும் வந்து அவங்க சொன்ன கருத்துக்களையும் வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையில் அந்த இடத்துல வந்து கடவுளுக்கு ஒரு கும்பிடு போடணும். அண்ட் அதே மாதிரி அவங்களை ஏற்றி சென்ற ஓட்டுநருக்கு வந்து நன்றி சொல்லியே ஆகணும். ஸோ நான் இந்த ஒரு உயிர் சேதம் வந்து இடம்பெறாத வண்ணம் வந்து அவங்க நிறுத்தியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது உண்மையிலேயே வந்து முதலாவது அதான் என்ன சொல்கிறேன்டா, நேரத்தோட வந்து பார்த்த வீடியோக்கள் வந்து நிறைய விபத்துகள் இப்போ ரீசெண்ட் டைம்னா வந்து அந்த கண்டியில் நடந்தது. நாங்கள் வந்து அந்த கண்டிலெலாம் போய் நிற்கக்குள்ள வந்து ஒரு பஸ் வந்து பிரண்டமாக இருந்தது. அப்படி எல்லாம் வந்து ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து உயிர் ஆபத்துகள் ஏற்பட்டிருந்தது. ஆனால் இந்த விபத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த உயிர் ஆபத்து ஒன்றும் ஏற்படலை. அதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதான் சொன்ன மாதிரி வந்து அந்த வகையில் உண்மையிலே சந்தோஷப்படணும் எல்லாரும் என்று தான் சொல்லணும். ஆனால் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேருந்தோ இல்லை மற்ற எந்த ஒரு பயணிகளை ஏற்றி செல்கிற அந்த வாகனங்களாக இருந்தாலும் அந்த வாகனங்களில் வந்து விபத்து ஏற்படக்குள்ள வந்து உண்மையிலே வந்து பயணம் செய்கிறதுக்கு பயப்படுவாங்க. அதான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். ஆனால் ரீசெண்ட் டைமில் இப்போ ஏன் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம் இன்னொரு காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பஸ் வந்து ஒன்றே அதாவது அரசு பேருந்தும் தனியார் பேருந்து வந்து ஒன்று போட்டி ஓடிக்கொண்டிருப்பாங்க. என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பயணிகளை வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுறதுக்காக வந்து ஸோ அப்படி ஏற்றுறதால வந்து அது லாபம் பெறலாமன்றதுக்காக வந்து தங்களோட உயிரை பொருட்படுத்தாமல் என்ன சொல்கிறேன் பின்னால் இருக்கிற பயணிகளோட உயிரையும் தங்களோட உயிரையும் பொருட்படுத்தாமல் வந்து அவங்க
பணத்துக்காக வேகமாக ஓடி இந்த விபத்துகள் வந்து ஏற்படும். ஆனால் அந்த வகையில் வந்து ஒரு ஒரு சுதாரணமான முறையில் வந்து இந்த பயணத்தை, அதாவது இந்த பஸ்ஸை வந்து நிப்பாட்டிட்டாங்கன்றதுல வந்து அந்த டிரைவர்மாருக்கு வந்து பெருமைப்படுறது. இந்த ஒரு விபத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில போட்டி நிமித்தம் ஓடப்பட்டது வந்து கிடையாது. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து அம்பாறை அக்கரைப்பத்து நோக்கி சென்ற அரச பேருந்தும் மத்துக்கமையில இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்து தனியார் பேருந்தும் தான் வந்து ஒன்றோட ஒன்று வந்து மோதி இருக்குது. காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, குறுக்கறுத்த மாடு தான். அதாவது யாழ்ப்பாணத்துல இருந்து அக்கரைப்பத்து நோக்கி சென்ற பஸ்ஸுக்கு முன்னால வந்து ஒரு மாடு வந்து பாய்ஞ்சிருக்குது. அந்த மாடு பாயை வந்து ஓட்டுநர் வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மட்டுப்படுத்திருக்கிறார். அதாவது வாகனத்தை வந்து மட்டுப்படுத்துற அதே டைம்ல வந்து ஆப்போசிட்டா இருந்து வந்து, அதாவது மத்துக்கமையில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து நோக்கி வந்த எதிர்பக்கம் வந்த அந்த பஸ்ஸுக்கு முன்னுக்கு வந்துட்டு ஒரு மாடு பாய்ஞ்சிருக்கு. ஆனா இங்க இருந்து போன அரசு பேருந்து வந்து முன்னாடியே ஸ்லோ பண்ணிட்டாரு. அங்கிருந்து வந்த தனியார் பேருந்து வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமா வந்து பிரேக் அழுத்தினதால டிஸ்டன்ஸ் கூட ரொம்ப தூரத்துக்கே வந்து பிரேக் அழுத்திட்டு வந்ததால டிரைவர் அவ்வளவு தூரம் தேஞ்சு வந்திருக்கு. நீங்க வீடியோல கூட வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளவு தூரம் வந்து தன்னால் முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணி இயலாத கட்டத்தினால தான் வந்து அந்த அரசு பேருந்தோட தனியார் பேருந்து தான் முதல்ல வந்து மோதிருக்கு. சைட் பக்கத்தால் மோதினத்தால, அது ஒன்றோட ஒன்று சைட்டால உரசினத்தால தான் வந்து ஓரளவுக்கான பாதிப்போடு வந்து போய் முடிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ ஒரு லாங், அதாவது இங்கேருந்து தூர பயணங்கள் போகிற வாகனங்கள் சொல்லி என்ன சொல்கிறேன், இந்த பஸ்ஸுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக தான் வந்து போவாங்க. ஆனால் அந்த A9 வீதியில் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது போட்டிருப்பாங்க, என்ன சொல்ல, இந்த இடத்துல வந்து இந்த மிருகங்கள் வந்து கடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அதில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த மாடு கடக்குன்ற மாதிரி அந்த சிம்பிள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து. ஆனால் நிறைய இடங்களில் வந்து அந்த சில இடங்களில் அந்த கட்டாக்காளி மாடு திரிகிற மாதிரி வந்து வெளியில் ரோட்டில் வந்து மாடு தெரியும். இதுவும் வந்து ஒரு பயணத்துக்கு ஒரு தடை என்னன்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஹவர் ட்ராவல். இப்போ இங்கேருந்து மட்டக்களப்பு போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-9 மணி மத்தியானம் ஓடணும்னு சொல்லிச்சுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வந்து அவங்க போவாங்க. ஸோ அப்படி போய்கொண்டிருக்கையில் வந்து திடீரென்று முன்னுக்கு ஒரு மாடோ இல்லை ஏதோ ஒன்று வந்து குறுக்கெடுத்தா வந்து, ஸோ உண்மையாக வந்து இப்போ முன்னுக்கு போகிற உயிரினங்கள்லையும் ஒரு பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக வந்து பிரேக் அழுத்துவாங்க. ஆனால் பிரேக் அழுத்துறதுல பார்த்தீங்கன்னா பின்னால் இருக்கிற ஆக்களுக்கும் பிரச்சனை வரும். சில டைமில் இதில் வர வாகனங்கள்லையும் வந்து மோதக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ அப்படித்தான் வந்து இந்த விபத்து வந்து நடந்திருக்கு. சரியா? ஆனால் அந்த என்ன சொல்கிறது, மோத போன டைமில் வந்து ஓரளவு 2 டிரைவர்மாரும் புத்திசாலித்தனமாக செயற்பட்டதால் விபத்தை தவிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அந்த பக்கம் பெரிய ஒரு பள்ளம், அந்த பள்ளத்தில் கவுண்டர் இருக்க உண்மையில் என்ன ஆயிருக்கு ஏதாயிருக்குன்னு சொல்ல தெரியாது. அண்ட் அதே மாதிரி இந்தியாவில் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில் கடவு அதில் ஏறி இருந்தாலும் என்ன நடந்திருக்குமென்றதை வந்து சொல்ல தெரியாது. ஸோ வந்து அம்பாறை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் வந்து பயணித்த பயணிகள் எத்தனை பேருங்கிறது வந்து மத்துக்கமையில இருந்து வந்து தனியார் பேருந்தில் வந்துட்டு எத்தனை பயணிகள்ன்றது வந்து நாங்கள் கணக்கு எடுக்கலன்னு சொன்னால் அது அப்போ தான் எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு நடந்த ஒரு விபத்து. நாங்கள் கொஞ்சம் அதாவது சரியா அடிபட்டதை நாங்கள் பார்க்கல. அடிபட்ட உடனே வந்து டிரைவர் வந்து இறங்கினோடனே அந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். போலீஸ் கூட வந்து வரல, போலீஸோ சொன்னால் மற்ற ஊடகவியலாளர் யாருமே வரல. என்ன சொன்னால் அப்போ உடனே நடந்த ஸ்பாட்டில் உடனே நடந்த சம்பவம் அப்படிங்கிறனால யாருமே விரைஞ்சு வரல. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த பேருந்தில் பயணிச்சவங்க கிட்ட இன்ஃபர்மேஷனை கேட்டிருந்தேன். அவங்களால பார்க்கல. என்ன சொன்னால் பேருந்தில் கொஞ்சம் அதிகமானவங்க தான் பயணிச்சிருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ்ன்றதால தெரியும் உங்களுக்கு, தூர பயணம் செய்யறதுனால ஆக்கள் வந்து உள்ள கூட இருப்பாங்க. கூட இருக்கிறதுனால அவங்கள்ட்ட கண்ணால் அவங்க கரெக்டாக வந்து பார்க்க முடியல சில விஷயங்கள் வந்துட்டு. அப்போ முன்னால் டிரைவரும் கண்டக்டர்னு சொன்னதை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஏற்படலை. ஆனால் உண்மையிலே வந்து இப்போ நாங்களோட ரீசெண்ட் டைமாக இப்போ இங்கே வந்துட்டு பைக்கை வச்சுட்டு பஸ்ஸில் தான் நாங்களும் வந்து பயணங்களும் வந்து மேற்கொள்கிறோம். இப்படி நாங்களும் இந்த லாங் ட்ராவல் தான் பண்ணுறோம். ஸோ இப்படியான இதுகளை வரைக்குள்ள பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து பயமாக இருக்கும் உண்மையிலே வந்து ட்ராவல் பண்ணுறது. இதில் முக்கியமாக சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையாக இந்த சில இடங்களில் இப்போ என்ன சொல்லுவோம், மாடெல்லாம் வந்து காட்டுக்கு தான் அந்த கட்டாக்காளி மாடன்றது இருக்கும். ஆனால் வழியில் இருக்கிற மாடலில் வந்து அந்தந்த டைமில் வந்து இப்போ எங்கெண்ட ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட அந்த காலவோவும் அந்த வேளாண்மை செய்கிற டைம் ஒரு டைம் வந்து வேளாண்மை செய்கிற டைமில் வந்து மாடுகளை வந்து திறந்து விடப்படும். மற்ற டைமில் வந்து மாடுகள் அடைச்சி வைக்கணும். அது வந்து வழியில் போனால் வந்து அதுக்கான ஃபைன் வந்து இருக்குது. ஸோ அப்படி இங்கே இருக்கோ சரி தெரியலை. இப்போ மாடை வழியில் விடுறதால வந்து ஸோ ஆக்சிடென்ட் பட்டு சம்டைம் மாட்டுக்கு ஏதாவது நடக்கும்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு நான் தமிழ் லாஸ்ட் டைம் வந்து போய்கொண்டிருக்கீங்களோ வந்து அப்போ தான் அந்த ஆக்சிடென்ட் பட்டிருக்கு வந்து அந்த 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 மிருகம் வரும் அந்த மாட்டில் வந்து இருக்கேன் ஒரு கண்டுக்குட்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. அந்த கண்டுக்குட்டி வந்து அப்படியே அந்த இடத்துல அந்த துடிச்சு கிடக்கும் இல்லை, அதே மாதிரி வந்து இருக்கு. ஸோ அப்போ நிப்பாட்டவே இல்லை. என்னோட அதை பார்த்தா வந்து மேலே கவலையாக போயிடுவோன்னு நான்
அப்படியே பார்த்துட்டு போயிட்டேன் லாஸ்ட் வரைக்கும் அந்த கண்ணாடியில் வந்து பார்த்து கொண்டு போனேன் வந்து. ஸோ அப்படியும் ஒரு விபத்துகள் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக வந்து நீங்கள் உங்களோட மாடுகளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுங்க. அதை தாண்டி வந்து இப்படியான வீதிகளில் வந்து மாடுகள் குறுக்க இருக்கும் சம்டைமே என்ன சொல்கிறேன் அப்படி அந்த போட் போடாட்டியும் கூட நீங்கள் மைண்டில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படியான ரோடுகளில் வந்து மாடுகள் குறுக்க இருக்கும், இல்லாட்டி வேறு மிருகங்கள் ஏதாவது ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கொண்டு அந்தந்த கட்டுப்பாடு அந்த குறிப்பிட்ட எங்கெங்கே இல்லை வச்சுக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஓடிக்கொள்ளுங்க. ஸோ இந்த விபத்தில் வந்து உண்மையிலே ஒரு பிரச்சனையும் வரல. ஆனால் இதுக்கு முதல்ல நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த A9 ரோட்டில் வந்து இத்தனை விபத்து ஏற்பட்டுருக்கும். அந்த விபத்தில் வந்து நாங்கள் கூட ஒரு அக்காவை வந்து வீடியோ எடுத்து போட்டுனாங்களே, அந்த அக்காவோட நைட்டில் இங்கே வந்துட்டு அந்த A9 வீதியால் மாங்குளத்தில் வச்சு ஸோ விபத்து ஏற்பட்டது. இப்போ வரைக்கும் நடக்க முடியாத நிலையில் வந்து சிகிச்சை பெற்று கொண்டிருக்கா. ஸோ எங்களோட உதவி மூலம் தான் ஓரளவு ஒன்றான மீண்டு வந்திருக்கா. கண்டிப்பாக. ஸோ அப்போ அது என்ன சொல்கிறேன், இப்போ நல்லா வேலைஞ்சு கொண்டு இருந்த அக்கா நல்லா அவங்களோட வாழ்க்கை போய் கொண்டு இருந்தது. சடன் இந்த விபத்தால் எல்லாமே வந்து மாறி போயிட்டு. ஸோ அப்போ எல்லாரும் வீதியில் பயணம் செய்கிற எல்லாரும் வந்து பாதுகாப்பாக இருங்கோ, பாதுகாப்பாக வந்து பயணத்தை மேற்கொள்ளுங்கன்றதை சொல்லணுமே. கண்டிப்பாக உண்மையில் இன்னைக்கு நடந்த இந்த ஒரு விபத்தில் வந்து யாருக்கு எந்த ஒரு உயிர் பாதிப்பும் உயிர் சேதம் வந்து ஏற்படலை. ஒரு உயிருக்காண்டி பல உயிர்களை வந்து நினைச்சு கொண்ட அந்த உயிர் 2 உயிருமே அந்த இடத்துல பாதுகாக்கப்படும். அது பேரத்தில் பயணிச்ச உயிரும் சரி, அவங்க எதுக்காக வேண்டி நிப்பாட்டினாங்களோ அந்த உயிர் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் வந்து அவங்களுக்கு அங்கே ரொம்ப நன்றிகளை சொல்லுவோம். இல்லை இப்படியான வீடியோக்கள் வந்து முக்கியமாக வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து விழிப்புணர்வாக இருக்கட்டும். இப்படியான இதை பார்க்கல வந்து சம்டைம் பயம் பெறும் மகளுக்கு. இப்படியான விபத்தில் நடக்குது, நம்மளும் மெதுவாக போகணுன்றது வந்து யோசிப்பாங்கன்றதுக்காக தான் முக்கியமான நாங்கள் வந்து இந்த வீடியோக்களை வந்து மேக்ஸிமம் பதிவு செய்ய முடிஞ்சால் நாங்கள் வந்து பதிவு செய்கிறேன். நிறைய ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் தவிர்த்து தான் நாங்கள் அப்படியான வீடியோக்களை வந்து காட்டினாங்க. இந்த வீடியோவும் அந்த நோக்கத்துக்காக தான் அப்லோட் பண்ணப்பட்டது. அதில் பயணம் செஞ்சவங்களுக்கோ யாருக்குமே ஒரு பிரச்சனையும் வரலை. ஆனால் இருந்தாலும் ஸோ ஏதாவது நடந்திருந்தால் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதிலிருந்து பாதுகாப்பாக இந்த பயணத்தை செய்யுங்க. கண்டிப்பாக. ஸோ இனிமேலும் இப்படியான விபத்துக்கள் நடக்காமல் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணி கொடுக்குறோம். நடக்காதுன்னு சொல்ல எங்களெல்லாம் வந்து வாக்குறுதி கொடுக்க முடியாது சொன்னால் அங்கங்கே இன்னைக்கு வரைக்கும் இலங்கையில் எத்தனை விபத்துகள் நடந்து கொண்டிருக்கு, அதில் எத்தனை உயிர் சேதம் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் முடியும் வந்துட்டு போக்குவரத்து துறையால் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் வந்து அதாவது டிராஃபிக் போலீஸ்னால வந்து அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இலங்கை முழுவதும் வந்து எத்தனை உயிர் சேதம் ஆயிருக்கு, எத்தனை விபத்துக்கள் நடந்திருக்குன்னு அப்படி சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க அதாவது ஒவ்வொரு ஓட்டுநர்களும் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து பயணிச்சாங்கன்னு சொன்னாலும் வந்து கூடின அளவுக்கு வந்து அந்த விபத்துக்கள் வந்து குறைச்சு கொள்ளலாம். அது மட்டும் தான் சொல்ல முடியும். வந்து இன்னைக்கு நடந்த விபத்தில் வந்துட்டு இந்த இவங்க ஓட்டுநர்களில் வந்து உண்மையில் எந்த ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ திவா சொன்ன மாதிரி சில நேரங்களில் வந்துட்டு இந்த ஓவர்டேக் பண்ணி ஓடுறது வந்து அவங்களுக்கு அவங்க போட்டி வச்சு ஓடுறது அந்த விஷயங்களை வந்து தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்க. அதனால வந்து எத்தனை உயிர்கள் வந்து இழக்கப்படுது அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சு முக்கியமாக இந்த மிருகங்களும் இப்படியான அந்த காட்டுப்பாதைகளில் வெளியில் வரும்ன்றதையும் யோசிச்சு கொள்ளுங்க. சில இடங்களில் வந்து இப்படியான பிரச்சனைகள் நடக்கிறது தானே பொது இடங்களில் வந்து. அப்போ சில டைமில் வந்து பைக்கில் போகல பார்த்தீங்கன்னா நாய் குறுக்க வந்து அடிபட்டு இறந்த சம்பவங்கள் வந்து படுகாயமடைஞ்ச சம்பவங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்போ உண்மையிலே வந்து பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொள்ளும். உண்மையிலே ஒரு பஸ்ஸில் 56 சீட்டுன்னு சொல்லி சொன்னால் 56 பேரும் வந்து இப்போ நாங்களோட தான் இங்கேருந்து வெளிக்கிட்டு போய் பஸ்ஸில் ஏறி இருந்தால் அதுக்கப்புறம் நாங்கள் யோசிக்க மாட்டோம். எங்களோட வாட்டில் பாட்டை கட்டு இருக்கிறதோ இல்லை ஏதாவது ஒன்று போய் எனி டைம் வந்து நாங்கள் ரோட்டை பார்த்து இருக்கீங்களா இது பஸ் எப்படி போகுது என்ன இதுன்னு சொல்லி எங்களோட வாட்டில் ஒன்று நித்திரையை பெறுவோம். எல்லாம் வந்து ஏறின உடனே வந்து நித்திரை போயிடுவான். அப்படி ஒன்று ஆக்சிடென்ட் பண்ணி ஏதாவது ஒன்று நடந்தால் எனக்கு தெரிஞ்ச பரலோகத்தில் நித்திரையிலே போயிடும், பரலோகத்தில் போய் பார்ப்போம். அப்படி ஒன்று இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பிக்கை டிரைவரில். இப்போ நாங்கள் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டோம்னா டிரைவர்லாம் நம்பிக்கை வைப்போம். அவங்க வந்து சரியாக போடுவாங்கன்னு சொல்லி. இப்போ என்னோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா சாரதி கிட்டத்தட்ட இவ்வளோ காலம் வந்து வாகனங்கள் ஓடி இருக்காரு. அப்பாவும் வெளிநாட்டில் இத்தனை வருஷம் இருந்தவர், அத்தனை வருஷம் வாகனம் ஓடினவர் வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு இது வரைக்கும் பெரிய ஆபத்துகள் பெரிய விபத்துகள் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே வந்ததில்லை. ஸோ அது கடவுள் துணையாக இருந்ததுன்னு சொல்லலாம். வந்து அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சாரதியையும் வந்து எங்கள்ட்ட சொந்தமாக பார்த்து கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அதாவது முக்கியமாக அந்த பஸ் டிரைவர்கள் என்ன ஸோ பாதுகாப்பாக உங்கள்ட்ட அதாவது பயணிகளை நீங்கள் ஏற்றி செல்றீங்கன்னா பாதுகாப்பாக உங்கள்ட்ட உயிர் நினைச்சு நீங்கள் அப்படி தான் பயணம் செய்வீங்க. இருந்தாலும் ஒரு சில சாரதிகளை சொல்கிறோம். ஸோ அவங்களும் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டா சரி. கண்டிப்பாக இந்த ஒரு காணொலி முழுக்க அடுத்தவங்களுக்கு வந்து விழிப்புணர்வாக இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி மட்டும் வந்து யோசனையில் கொண்டு நாங்கள் இந்த ஒரு காணொலி பதிவுறோம். ஸோ எங்களை மீறி இந்த ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் காட்டக்கூடாத சில காணொலியில் காட்டியிருந்தாலோ பேசியிருந்தாலோ அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.